ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல இருந்துருக்கீங்க. ஸோ என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு அப்புறமா என்டிபிசி யூஜி அண்டர் கிராஜுவேட் நோட்டிபிகேஷனும் வந்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ நமக்கு பேக் டு பேக் ரயில்வே வேகன்சிஸ் தான். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி யூஜி நோட்டிபிகேஷனை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பிஃபோர் அப்ளைங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் தமிழ்ல இருக்குமா? எஸ், எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் எழுதலாம். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்க இருக்கும், என்ன டேட்ல அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எப்போ எண்ட் ஆகுது. ஸோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ், உடனே அப்டேட்ஸ், எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது வேகன்சிஸ். அண்ட் நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், அந்த டைம்ல என்னால வீடியோ மேக் பண்ண முடியல அப்படின்னாலும் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அந்த குரூப்ல தான் தருவேன். அண்ட் தென் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், சாரி, வீடியோ சொல்யூஷன் பிடிஎஃப்ஸ் கிடைக்கும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள். ஓகேவா? அண்ட் ஜாயின் பண்றவங்க மறக்காம பிகினர்ஸ் நான் கொடுத்துருப்பேன் இந்த பிளேலிஸ்ட். ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண சாப்டர் வைஸ் பிளேலிஸ்ட், யூடியூப் பிளேலிஸ்ட், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஒன் பை ஒன் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் தென் அடுத்த ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது, மறக்காம நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் டெசிஷனா இருக்கும். ஸோ லேர்ன் வித் விக்னேஷ் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும், ஆப் ஸ்டோர்லயும் மை ஆப்எக்ஸ் ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண உடனே இதுல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஓகேவா? இதுக்குள்ள வந்துருங்க. ஸோ எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல அவைலபிள். நீங்க வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரக்டா ஃபோன் மெமரியில ஸ்டோர் ஆயிக்கும். நீங்க வேணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட 175க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிஎஃப்ஸ். ஸோ டெக்னிக்கல் புக்ஸ், நார்மலா நம்ம படிக்க வேண்டிய ஸ்டேஜ் 1 புக்ஸ், அதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே இதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம கோர்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க நினைச்சீங்கன்னா பெய்ட் கோர்சஸ் செக்ஷனுக்குள்ள போங்க. ஸோ ரைட் நோ நம்ம மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் அதுலயே நிறைய டெமோ வீடியோஸ் இருக்கு. ஸோ எப்படி இருக்கும், என்ன இவர் கவர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அதுலயே உங்களுக்கு ஹவு டு யூஸ் த கோர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும். அண்ட் தென் நம்ம கோர்ஸோட டெமோ வீடியோஸ் இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஃபர் போயிட்டு இருக்கு, பை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் அபவுட் தி நோட்டிபிகேஷன் நேற்று நைட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு இல்லையா? ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், இது வேண்டாம். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து டேட் இது. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆக்சுவல் நோட்டிபிகேஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர்ரா வந்துருக்கு, என்னன்னு தெரியல. அதனால தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி அப்படி இருக்கு, டோன்ட் வரி. ஸோ 28th ரைட் ஃப்ரம் டுடே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணோம் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட். ஸோ நீங்க டைரக்டா இப்படியே கூட டைப் பண்ணுங்க போதும், அதுலயே டாப்லயே இருக்கக்கூடிய என்டிபிசி அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். க்ளோசிங் டேட் என்ன, 1 month டைம் தருவாங்க ஜென்ரலா. லாஸ்ட் டேட் ஆஃப் ஃப்ரீ பேமெண்ட். ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, சர்வர் பயங்கர பிஸி ஆயிடும், உங்களால அப்ளை பண்ணவே முடியாது. ஒரு 1 week to 2 weeksலாம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, டேட்ஸ் கொடுத்துருக்காங்க மாடிஃபிகேஷனுக்கு. ஸோ என்னெல்லாம் போஸ்ட் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க். இதுல நம்ம சென்னைக்கு 3 போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் இருக்கு, 1 to 4 நினைக்கிறேன். நான் எண்ட்ல அதை பத்தி பேசுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 21,700, 19,900, level 2 and level 3. ஓகே, ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, B2, C2, A3. மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியா இருக்கும். மெயினா நான் சொல்லணும்னா ஐ ஸ்டாண்டர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏஎல்பிக்குலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஐ ஸ்டாண்டர்ட் ரொம்பவே ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா? எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் ஆயிடும். ஸோ ஏஜ் என்ன, 18 to 30, அதாவது அன்ரிசர்வ், வேற கம்யூனிட்டி இல்லாம அன்ரிசர்வ்ட் யூஆர் கீழே நீங்க வர பட்சத்துல 18+ இருந்து 30க்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சிஸ் 3058, பட் ஆல் ஓவர் இந்தியா வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 3000 சம்திங். பட் நம்ம சென்னை ஜோனுக்கு வேகன்சி
ரொம்பவே கம்மி. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபர்தரா வீடியோஸ்க்கு போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன் பாருங்க. ஆர்ஆர்பி சென்னையில வேகன்சிஸ் கம்மி. இங்க பாத்தீங்கன்னா டோட்டலே 80 தான். ஓகே, ஸோ அப்ப எந்த அளவுக்கு ஃபைட் இருக்கும்னு பாருங்க, அதாவது காம்படிஷன் இருக்கும்னு பாருங்க. ரொம்பவே பயங்கரமா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகேவா? உங்களோட விருப்பம் ப்ரோ. நான் வேகன்சி டேபிள் பாக்குறேன். வேகன்சி டேபிள் பார்த்து நான் எதுல வேகன்சி அதிகமா இருக்கோ அந்த ஜோன்ல நான் அப்ளை பண்ணலாமா? எஸ், எனி ஒன் ஜோன். சென்னை தான் நீங்க அப்ளை பண்ணணுங்கிறதுலாம் மேண்டேட்டரி இல்ல. எந்த ஜோன்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அது உங்களோட விருப்பம். பட் ஒரு ஜோன் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். சரியா? ஸோ நான் பார்த்ததுலேயே வந்து பாத்தீங்கன்னா செகந்திராபாத்ல நல்ல வேகன்சி இருக்கு. செகந்திராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 272. பட் உங்களை மாதிரியே எல்லாரும் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு இல்லையா? வேகன்சி அதிகமா இருக்கு, ஸோ நான் செகந்திராபாத்ல அப்ளை பண்றேன், செகந்திராபாத்ல போஸ்டிங் கிடைச்சா கூட எனக்கு ஓகே அப்படி திங்க் பண்றவங்க இருப்பாங்க. பட் எனிவே பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50+ இருந்துச்சு, 54 என்னமோ இருந்துச்சு. நான் எடுத்துட்டு வரல. ஸோ நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஜோன் மாத்தி நீங்க அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், எனி ஜோன். ஓகே, நான் கொஞ்சம் நல்லா வேகன்சி இருக்கிற சவுத் சைடு இருக்கிற ஜோன் ஜஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். பட் நீங்க வேகன்சி டேபிள பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் வந்து நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நேற்று நைட்டே நோட்டிபிகேஷன் வந்ததுமே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? Candidates must ensure that they possess and fulfill the prescribed educational qualification for the post on or before the closing date for submitting application. அதாவது இந்த எக்ஸாம் பர்டிகுலர் எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? 12th பாஸ் இல்லையா? 12th பாஸ். இவங்க சொல்றது அந்த குவாலிஃபிகேஷன் ஆன் ஆர் பிஃபோர் க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன். அப்ளிகேஷன் முடிகிற டேட்டுக்கு முன்னாடி நீங்க கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். நீங்க அந்த குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. அப்ளை பண்ண முடியாது, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பட் ஆஃப்டர் 12th நான் டிகிரி வச்சிருக்கேன், யூஜி முடிச்சு நான் பிஜி கூட பண்ணியிருக்கேன் ப்ரோ, அதெல்லாம் பரவாயில்ல. அதிக குவாலிஃபிகேஷன் இருக்கு என்கிட்ட, பரவாயில்ல. மினிமம் 12th பாஸ்னா அந்த 12th பாஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போதும். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் A3, B2, C2 பிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது பொதுவாக பண்ணுவாங்க இல்லையா மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஒரு இசிஜி, ஒரு லங் எக்ஸ்ரே ஆர் ஒரு பிவி பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள், சிபிசி பிளட் டெஸ்ட், இதெல்லாம் காமன், எல்லாருக்குமே காமன். இந்த A3, B2, C2ங்கிற டிஃபரன்ஸே உங்களுக்கு எதுல வரும்னா விஷன்ல தான். ஐ ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த டிஃபரன்ஸே வரும். அதாவது நீங்க 6/9 6/9 ஐ இருந்தாலே போதும், வித் ஆர் வித்அவுட் கிளாஸஸ். ஸோ கிளாஸே போட்டிருந்தாலும் 6/9 விஷன் இருந்தா போதும். இதை பத்தின டவுட்ஸ் நீங்க நேரா இருக்கு, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு ஐ ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? B2 6/9 6/12 வித் ஆர் வித்அவுட் கிளாஸஸ். அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் ஃபீல்ட் ஆஃப் விஷன். ஸோ மஸ்ட் பாஸ்னா அது மஸ்ட் பாஸ். சப்போஸ் இப்போ இங்க பாருங்க, மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் கலர் விஷன். கலர் விஷன் கண்டிப்பா பார்ப்பாங்க. கலர் விஷன் அப்போ இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. A3 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற போஸ்ட் உங்களுக்கு வராது. பட் அதை இங்க வாங்க, when reading close work is required and must pass. must pass இங்க field of vision must pass. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் இல்ல. அப்போ கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாலும் B2 கீழே வர போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள். சரியா? இப்படிதான் நீங்க பார்க்கணும், இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். தென் ஏஜ் லிமிட்டை பத்தி சொல்றேன். ஏஜ் லிமிட், the lower and upper age limits indicated for a particular post in the vacancy table will be reckoned as on 1/1/26 1/1 January. அதுல பார்க்கும்போது சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, 18+ ஆகி இருக்கணும், 30க்குள்ள இருக்கணும். ஓகேவா? நீங்க யூஆரா இருந்தீங்கன்னா, அதாவது மற்ற கம்யூனிட்டியில வராம யூஆரா இருந்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் லோயர் ஏஜ் லிமிட் 1/1/2008க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். 1/1/2008க்கு அப்புறம் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். ஓகேவா? இது மினிமம் அந்த 18+க்கு நான் சொல்றேன். தென் யூஆரை தவிர்த்து அதர் கேட்டகரிஸ் 1996 இது வரைக்கும் தான் பிறந்திருக்கலாம். ஸோ நாட் பார்ன் ஏர்லியர், இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. தென் ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தா 2/1/1993 இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. SC STயா இருந்தா இதுக்கு முன்னாடி பிறந்தது. ஏஜ் லிமிட்ல நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களோட கம்யூனிட்டி போட்டு நீங்க அப்ளை பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் இந்த ரேஞ்சுக்குள்ள வரலன்னா
உங்களால அதுல வந்து பாத்தீங்கன்னா என்டரே பண்ண முடியாது உங்களோட டீடைல்ஸை. ஓகேவா? அதுலயே நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஸோ ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் 5 years ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 years ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது 30ல இருந்து +5, 30ல இருந்து +3. ஓகே. அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் கீழே வரவங்களுக்கு ஃபர்தரா 3 years, 6 years, 8 years, 10, 13, 15 years தராங்க. ஓகேவா? ஸோ எந்த கேட்டகரி கீழே வரீங்களோ அந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வரேன் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம். என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கு? கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் கிடையாது. சரியா? ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கிற மாதிரியான போஸ்ட் இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி, செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி. ஸோ இதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற பட்சத்துல டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் இருக்கும். ஸோ இங்க இருந்து இங்க எத்தனை கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு வேகன்சிஸ் இருக்காங்களோ, எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கோ அதுல 15 மடங்கு பேரை ஸ்டேஜ் 2க்கு குவாலிஃபை பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2ல இருந்து டைப்பிங் டெஸ்ட்டுக்கு 8 times த கேண்டிடேட்ஸ் போவாங்க. 8 மடங்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 வேகன்சி இருக்கு, வேகன்சி டேபிள்ல 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா 800 பேர் டைப்பிங்க்கு போவாங்க. ஸ்டார்டிங்ல 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா 1500 பேரை ஸ்டேஜ் 2க்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி. பட் அட் லாஸ்ட் டிவிக்கு போகும்போது அப்படியே 1 மடங்கு கேண்டிடேட்ஸா மாறிடுவாங்க. எவ்வளவு வேகன்சி இருந்ததுன்னு சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர்னா 100 பேரை தான் டிவிக்கு செலக்ட் பண்ணுவாங்க. டிவி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற பட்சத்துல அடுத்த நாள் மெடிக்கல் இருக்கும், தென் உங்களுக்கு ஃபைனல் பேனல் செலக்ஷன். ஓகேவா? இதான் ஸ்டேஜஸ். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 எந்த போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணாலும் ஸ்டேஜ் 1 எக்ஸாம் அண்ட் ஸ்டேஜ் 2 எக்ஸாம் காமன் ஃபார் ஆல் தி போஸ்ட். எல்லா போஸ்டும் ஜென்ரலா அப்ளை பண்ற நீங்க கொடுத்தே ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் செகண்ட் ஸ்டேஜும் காமன். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ? அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், இந்த 2 போஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். ஓகே. அப்போ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் சிசிடிசிக்கு 2 ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைரக்டா டிவிஎன் மெடிக்கல். ஓகேவா? அண்ட் தென் ட்ரெயின்ஸ் கிளர்க் எப்படி? அவங்களுக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஸ்டேஜ் 2 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா டைரக்ட் டிவி. ஓகேவா? உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்ல இந்த 4மே காட்டும். ஓகேவா? நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன் எல்லாமே போட்டு அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போவீங்க. லாஸ்ட்ல வந்து நீங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கேட்கும்போது இந்த 4மே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்க கொடுத்துக்கலாம் 1, 2, 3 3 போஸ்ட் தான் இருக்கு சென்னையில. ஸோ 4 போஸ்ட் எலிஜிபிள் இருக்கிற ஜோனுக்குலாம் அப்ளை பண்ணீங்க, 4மே காட்டும். நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், எதை ஃபர்ஸ்ட், எதை செகண்ட், எதை தேர்ட், எதை ஃபோர்த். நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஆர்டர்ல தான் உங்களுக்கு ஃபைனல் போஸ்ட். எப்படின்னா இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாமே, ஒரு ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்ததால உங்களுக்கு அது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த கட் ஆஃபையும் நல்லா கிளியர் பண்ணி மெரிட்ல நல்லா வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அதை அலாட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதை கொடுத்துட்டு நீங்க எடுத்த மார்க் கொஞ்சம் கம்மி, ஓகேவா, உங்களை விட அதிகமான மார்க் எடுத்தவங்களா முன்னாடி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட ஃபைனல் போஸ்ட்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. தென் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடில என்னெல்லாம் இருக்கும்? 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் கொடுப்பீங்க. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 mark. ஸோ டோட்டலா 100 கொஸ்டின்ஸ், 90 minutes. ஓகே. இப்போலாம் வர எக்ஸாம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் வைஸே பிரியுது. அதாவது மேக்ஸ்ல 30, ரீசனிங்ல 30, ஜெனரல் அவேர்னஸ்ல 40. ஸோ இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாவே நம்ம ஸ்டூடெண்ட் 60க்கு 60 கூட வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச யூஜில கூட சொல்றேன். பட் உங்களுக்கு ஜாப் டிசைடிங்கா இருக்கிறது இந்த ஜென்ரல் அவேர்னஸ். ரீசன் ஏன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கீழே நீங்க சயின்ஸ்னு சொல்லும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே படிக்கணும். அண்ட் தென் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அண்ட் தென் பாலிட்டி, தென் எக்கனாமிக்ஸ் படிக்கணும், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு செலெக்ஷனுக்கு ஜாப் டிசைடிங்கா இருக்கும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட். அதுலயும் நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் நம்ம கிட்டே இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ரைட் நோ நம்ம கிட்ட கிளாஸஸ் இல்ல. அதுவே ஒரு பெரிய ரீசன், நிறைய மார்க்ஸ் வந்து கம்மியாகுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நான் நேற்று தான் NTPC ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன்.
ஃபைன், 100% ஃபைன். யூஜிக்கும் நீங்க அதையே பார்க்கலாம், சேம் சிலபஸ் தான், வெயிட்டேஜ் எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இப்போ போயிட்டு இருக்கிற பேட்டர்ன்லயே கொஸ்டின் பேப்பர் வந்தா கூட ஈஸியா நீங்க ஃபுல் மார்க் கூட ஸ்கோர் பண்ணுவீங்க. பட் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் போட்டே ஆகணும். புக்ஸ் எல்லாமே அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ள இருக்கு. நான் சொன்னல, அதனாலதான் ரீசன் 175 பிடிஎஃப்க்கு மேல எல்லா புக்ஸும் அதுல இருக்கு. தமிழ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தனியா கொடுத்துருக்கேன். அதுல நிறைய புக்ஸ் இருக்கு, நீங்க பாருங்க. உங்களுக்கு பார்த்துட்டு எந்த புக்ஸ் உங்களுக்கு தேவையோ, ஏன்னா இன்ஜினியரிங் புக்ஸ் இருக்கும், ட்ரேட் புக்ஸ் இருக்கும் ஏஎல்பிக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ பார்த்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த புக்கை தான் ப்ரிப்பேர் பண்ணுமானா இல்ல, சமச்சீர் கல்வி புக்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்ஸ் இருக்கு இல்லையா, சூப்பர் மெட்டீரியல், அதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். சக்சஸ்ஃபுல்லா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ற பட்சத்துல ஸ்டேஜ் 2. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ் 1க்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்கல்ல, 100% உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு சூப்பரா ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்க. அதாவது ஹார்ட் லெவல்ல கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற லெவல்ல ஹார்ட் லெவல்னு சொல்வேன். அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு வேற சிலபஸ், ஸ்டேஜ் 2க்கு வேற வேற டாபிக்ஸ்ல கேள்வி கேட்பாங்கிறதே கிடையாது. அதேதான் 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. 20ல 5 எக்ஸ்ட்ரா ரீசனிங், 5 எக்ஸ்ட்ரா மேக்ஸ், 10 எக்ஸ்ட்ரா ஜெனரல் அவேர்னஸ். ஸோ எடுத்த உடனே ஆடா படிக்கும் போதே பாத்தீங்களா ஸ்டேஜ் 2 சேர்த்து டார்கெட் ஆகுது. புதுசா சப்ஜெக்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, எல்லாமே சேமா இருக்கு. இதுதான் ஒரு பெரிய பிளஸ் என்டிபிசி ப்ரிப்பரேஷன்ல. ஆனா நீங்க டீப்பா படிக்கணும். நீங்க படிக்கிறது முக்கியம் இல்ல, அது ரிலேட்டடா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரணும் எக்ஸாம்ல, இல்லையா? சோ இன்னொரு சேலஞ்ச், ஸ்டேஜ் 1ல 90 மினிட்ஸ், ஸ்டேஜ் 2க்கும் அதே 90 மினிட்ஸ், பட் கொஸ்டின்ஸ் 20 எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வெறும் இந்த சப்ஜெக்ட்ஸை மட்டும் இல்லாம டைமிங். மேக்ஸ் ரீசனிங்லாம் சும்மா பேப்பர் பென்ல எல்லா கொஸ்டினும் போட்டு சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமிங்லலாம் சால்வே பண்ண முடியாது. ஸோ உங்களோட அப்ரோச் வேற லெவல்ல இருக்கணும். ஷார்ட்டா அடிக்கணும், ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணணும், லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ணணும், மல்டிபிள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாதான் டைமிங் பேஸ்ட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? 2 ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 போஸ்ட்டுக்கு சொன்னேன் இல்லையா, டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் என்ன? The candidate should be able to type 30 words per minute in English or 25 words per minute in Hindi on personal computer only without editing tools or spell check facility. So கண்டிப்பா இங்கிலீஷ் எடுப்பீங்க, நீங்க 30 words per minute டைப் பண்ணணும். ஸ்பீட். ஸோ உங்களுக்கு டைப்பிங் சர்டிபிகேட்லாம் வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஓகேவா? பிஃபோரா தேர்வர்கள் ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு 30 சொற்கள் அல்லது இந்தியில் நிமிடத்திற்கு 25 சொற்கள் என்கிற விகிதத்தில் தனிப்பட்ட கணினியில் திருத்தம் கருவிகள் மற்றும் எழுத்து பிழை சரிபார்ப்பு வசதி இல்லாமல் தட்டச்சு செய்யும் திறமை கொண்டிருக்க வேண்டும். டைப்பிங்ல இவ்வளவு தூரம் நீங்க டைப்பிங் சரியா பண்ணாம 30 வேர்ட்ஸ் per minute குறைஞ்சாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இவ்வளவு ஸ்டேஜ் வந்தோம். சரி, அதை நான் இப்பயே சொல்லிக்கிறேன். அண்ட் தென் டிவி அண்ட் மெடிக்கல் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு ஸ்டேஜ் நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா. ஓகேவா? ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க டிசைட் பண்ணலாம், கம்ப்ளீட்லி யுவர் விஷ். ஓகேவா? நீங்க எந்த வேகன்சி அப்ளை பண்ணலாம், சாரி எந்த ஜோன் அப்ளை பண்ணலாம். நீங்க வேகன்சி கொஞ்சம் நல்லா இருக்கு. சில கேண்டிடேட்ஸ்லாம் டார்கெட்டோட இருக்கும், நான் ட்ரெயின் கிளர்க் தான் ப்ரோ ஆவேன், எனக்கு சிசிடிசி மேல ஆர்வம், எனக்கு ஜூனியர் கிளர்க்கம் டைபிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும், இல்லையா? ஆம்பிஷன் இருக்கும். ஸோ உங்களோட போஸ்ட் எங்க அதிகமா இருக்கணும் பாருங்க, கம்யூனிட்டி வைஸும் பாருங்க, யூஆர்லயும் பாருங்க. ஏன்னா நீங்க வேற எதனா கம்யூனிட்டி இருந்தாலும் யூஆரோட கட் ஆஃப் கிராஸ் பண்ணீங்கன்னா யூஆர்ல கூட நீங்க கன்சிடர் ஆவீங்க. அதை நீங்க பாத்துக்கணும். சரியா? ஸோ இந்த நான் கொண்டு வந்த 2 ஜோன் இல்ல, சவுத் சைட்ல கொஞ்சம் நல்ல வேகன்சி இருக்கிறதுனால நான் கொண்டு வந்தேன். கம்ப்ளீட்லி உங்க விஷ். நோட்டிபிகேஷன் இருக்கு, டேப்லெட் காலம் இருக்கு, வேகன்சி டேபிள் இருக்கு, பார்த்து நீங்க டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். மெயினான டவுட்ஸ், நேத்தே ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ வேகன்சி கம்மியா இருக்கு, லெஸ் வேகன்சிஸ் இருக்கு. எஸ், கரெக்டா சொல்றாங்க. ஸோ லட்சங்கள்ல அப்ளை பண்ணுவாங்க, அப்ப எப்படி காம்படிஷன் இருக்குமா? அதுதான் நான் சொல்லுவேன், எப்பயுமே பேசிக் லெவல்லயே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மி வேகன்சிஸ் வரும்போது கிளியர் பண்றது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் நம்ம ஹை லெவல்ல பண்ணும்போது, ஹை லெவல்ல ப்ரிப்பரேஷன் பண்றவங்க மட்டும்தான் நமக்கு காம்படிஷனா இருப்பாங்க. இப்போ இங்க கூட பாருங்க, லட்சங்கள்ல கூட அப்ளை பண்ணட்டும், ஆனா உண்மையான காம்படிஷன் பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ்குள்ள தான் இருக்கும், தௌசண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அவங்க நல்லா ஹை லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில
ஃபர்ஸ்ட் நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது ஸ்டேஜ் 2க்கு போங்க இல்லையா? ஸ்டேஜ் 2ல 15 டைம்ஸ் த கேண்டிடேட்டா நீங்க உள்ள போகணும். எவ்வளவு வேகன்சி இருக்கோ உங்க ஜோனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க இருந்து ஸ்டேஜ் 2ல இருந்து நீங்க டைப்பிங் போகணும். ஸோ செலெக்ஷன் லெவலுக்கு இப்ப யோசிக்காம ஸ்டேஜ் 2 ஃபோக்கஸ் பண்ணுங்க. 15 டைம்ஸ் கேண்டிடேட்டா உள்ள போறதுக்கு பாருங்க. அதுக்கப்புறமா கிடைக்கிற டைம்லயும் ஜென்ரல் அவேர்னஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ரொம்ப மாசமா இல்ல வருஷங்களா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் சூப்பரா பண்றாங்க. பட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நீங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டே ஆகணும். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.